வணக்கம். உங்களுக்கு ரொம்ப நாளா குடைச்சல் குடுத்துட்ருக்காங்களா? எதிரி தொல்லை சுத்தமா தாங்க முடியலையா? ஒரு நிம்மதியா உங்க வேலைய பார்க்க முடியாம இருப்பீங்க. ஒரு எதிரி தொல்லையால ரொம்ப அவதிப்பட்டுட்டு இருக்கீங்களா? நீங்க நிம்மதியா, அமைதியா போனாலும் உங்கள ரொம்ப டார்ச்சர் பண்றாங்களா? அவங்கள ஏதாவது பண்ணணும்னு நெனைக்கிறீங்களா? பழிவாங்கணும்னு நெனைக்கிறீங்களா? ஒண்ணும் இல்ல. அவங்களோட ஃபோட்டோ இருந்தாலே போதும். நெறைய பேருக்கு ஃபோட்டோ இருக்க மாட்டேங்குது. பார்த்துருப்பீங்க. ஆனா அவங்க பேர் மட்டும் தெரியும். அப்படி இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பேரு, ஃபோட்டோவ வச்சே நம்ம கதையே சொல்லா முடிக்கலாம். ரொம்ப பிரமாதமா முடிக்கலாம். ஏன்னாக்கா ஒரு 10 குடும்பத்த கெடுத்துட்டு ஒருத்தவன் நல்லா இருக்கான்னும்போது அவன என்ன வேணா பண்ணலாம். நீங்க அதெல்லாம் கர்ம வினைய அட்டாக் பண்ணணும்லாம் பார்க்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சரிங்களா? ரொம்ப குடைச்சல் குடுத்துட்ருக்காங்க. உங்க நிம்மதியான வாழ்க்கையே கெடுக்குறாங்க. இல்ல நீங்க எங்க போனாலும் உங்கள நல்லா வாழ விட மாட்றாங்க. உங்களுக்கு ரொம்ப குடைச்சல் குடுக்குறாங்க அப்டின்னாலும் பண்ணலாம். அப்படி இல்ல, என் எதிரிய நான் வசப்படுத்தி நான் சொல்றத மட்டும் கேட்க வைக்கணும்னாலும் பண்ணிடலாம் அதுவும். சரிங்களா? எதுக்கானாலும் கால் பண்ணுங்க. சிறப்பான முறையில பண்ணிடலாம். சரிங்களா? தகடு, தண்ணீர் மூலம் இது பண்ணுறது பிரமாதம்.